என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய பேர் அம்மா நம்ம ஃபேமிலி நம்மளை ஃபாலோ பண்ற எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, அண்ணா அக்காவோட அம்மாவும் அப்பா காட்டுங்க, உங்களோட ஒய்ஃபோட அம்மா அப்பா காட்டுங்க சொல்லி நிறைய பேர், மேக்சிமம் நிறைய பேர் நாங்களே பார்க்க முடியாத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால சரி என்னோட குட்டிமாவோட அம்மா அப்பாவை காட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி இந்த வீடியோ எடுத்துட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோல வந்து உங்க அம்மா அப்பா தான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து அந்த அவங்க அம்மா அப்பா பாக்குறதுக்கு முன்னே இந்த வீடியோ எடுக்க முன்னே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க நேற்று வந்து இதே மாதிரி தான் எங்க அம்மா அப்பா சொல்லி இதே இன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நேற்று நான் போட்டிருப்பேன். என்ன குட்டிமா நேற்று போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து என்னோட குட்டிமா என்னோட பதற விட்டாங்க. எப்படின்னா எங்க அம்மா அப்பான்னு சொல்லி இந்த இப்ப சொல்றோம்ல அம்மா அப்பான்னு சொல்லி வீடியோ போடலாம் பார்த்தா அதுக்குள்ளேயும் அந்த வீடியோலயே என்ன பிராங்க் எடுத்துட்டாங்க. எங்க அம்மா அப்பாலாம் காட்ட முடியாது, எது காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயமாயிட்டு இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த பிராங்க் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம சேனலுக்குள்ள போய் பாருங்க. இந்த வீடியோ முன்னாடி உள்ள வீடியோவா அந்த வீடியோவா இருக்கும். பயந்துட்டேன், ஏன்னா திடீர்னு எங்க அம்மா போலாம் காட்ட முடியாது, எது காட்டணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டா பயமாயிட்டு என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்னு. ஆனா கடைசியில சரி உங்க அம்மா போலாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு நான் வெளியில போயிட்டேன். போனதுக்கப்புறம் பிரிச்சு பிராண்டிங் தான். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சொல்லாம கிடைக்கப்புறம் தான் சரி சொல்லாம அப்ப இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நேராக வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நம்ம காட்டிடலாம். அதுக்கு முன்ன குட்டி வந்து எதுக்காண்டி வந்து நாங்கள் இவ்வளோ நாள் எங்களுடைய அம்மா அப்பாவை காட்டலை அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. வந்து நாங்கள் கல்யாணம் முடிச்சு எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல, என்னம்மா எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். சரி எங்கள் அம்மா அப்பா அதனால வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணி போட்டே இருப்பேன். ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இவங்க அம்மாவை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கண்டிப்பாக கொஞ்சம் டவுட் பட்டிருப்பீங்க, ஒருவேளை இவங்க அம்மாவை இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் பட்டிருப்பீங்க. ஆனா அதையும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண போறதான் இந்த வீடியோ. என்ன குட்டிமா இவங்க அப்பாவை பார்த்துருக்க வந்து யாருமே பார்த்துருப்பாங்க. நான் வந்து பேபி ஷோ ஒரு வீடியோல வந்து என்னமா வளகாப்பு வீடியோல வந்து பாத்துருப்பீங்க, கன்ஃபார்மா தெரியாது நிறைய வந்திருப்பாங்களா என்னமா இவங்க தானா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அது இல்லாம நான் வந்து கொஞ்சம் எங்க ஃபேமிலில இருந்தே நான் வந்து ஒரு டிஃப்ரெண்டா தான் இருப்பேன். நான் அதாவது டிஃப்ரெண்டானா ஃபேஸ் வந்து வேற மாதிரி தான், அதாவது எங்க பாட்டி வீட்டு சைடு அந்த மாதிரி தான் இருக்கும் என் ஃபேஸ் எல்லாமே. இங்க வந்து எங்க அப்பா மாதிரி எங்க அப்பா ஃபேமிலி அந்த சைடு தான் வராது. அதனால எங்க ஃபேமிலிலேயே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பேன் நான். இவங்க மகளா அப்படிங்கதான் எல்லாருமே கேட்பாங்க. கண்டுபிடிக்கவே முடியாது இவங்க வந்து இவங்க தாங்கிறது. அதனால நீங்க வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. இவங்கதான் இவங்க அம்மா அப்பாங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் லைட்டா உங்க அம்மா ஜாடை வந்து லைட்டா இருக்கு. அது வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இவங்க அம்மா ஜாடை வந்து லைட்டா இருக்கும். நான் பாத்துருக்கேன். என்ன குட்டிமா எனக்கு நான் வந்து கண்டிப்பா போடுவேன். இவங்க அம்மா அப்பா கண்டிப்பா போடுவானா அப்ப வந்து நீங்களே சொல்லுங்க இவ வந்து யாரம்மா இருக்காங்க, அம்மா அம்மா இருக்கா அப்பா அம்மா இருக்காங்க கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கு முன்ன குட்டி அவங்க அம்மா அப்பா போடுறது இந்த குட்டி என்னோட குட்டிமாட பரிசு இன்னொரு கிடைக்கிறப்பா போடலாமா இப்படிப்பா. ஏன்னா முக்கியமா இவங்க பர்மிஷன் வேணும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பர்மிஷன் வேணும். இருந்தாலும் அவங்கள வேற வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து அவங்க அதான் ஒண்ணு மாட்டாங்க, அம்மா மாமா அதான் ஒண்ணு மாட்டாங்க. வீடியோ போட தப்பு கிடையாது. நிறைய பேர் கேட்காங்க, நம்ம ஃபேமிலி நிறைய பேர் கேட்காங்க. அதுக்கான இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன குட்டிமா முன்னாடி உங்க அம்மா அப்பா பத்தி ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். நம்ம ஃபேமிலி என்னமா இதே நம்ம சொல்லலாம். உன்னுடைய ஃபீலிங் ஏதாட்டும் அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதான் அவங்க அம்மா அப்பா சொல்லி காட்ட போறோம் அப்படிங்கும் போது நான் வந்து இவங்க அம்மா அப்பா பத்தி நான் அது சொல்றேன். அது இவா ஃபர்ஸ்ட் வந்து பெத்த மகள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். பெத்த மகள்னாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு பெத்தவங்க அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து வளர்ந்தது எல்லாமே எங்க பாட்டி வீட்டுல இருந்துதான். அதனால எனக்கு வந்து பாட்டி வீட்டுல தான் ஃபுல்லாவே நான் வளர்ந்தேன். கொஞ்ச நாள் தான் எங்க வீட்டுல இருந்தேன். நான் கொஞ்சம் தான் எப்ப மாட்டி தான் வீட்டுக்கே வருவேன். நான் முக்காவாசி எப்பவுமே எனக்கு வந்து எங்க பாட்டி வீட்டுல தான் நான் இருந்தேன். அங்கேயே என்னை வந்து வளர்த்துட்டாங்க. ஏன்னா அங்க வந்து செல்லமா இருந்ததுனால அங்கேயே வளர்த்துட்டேன். எங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு காலேஜ் போறதுக்கு அப்ப மட்டும் தான் எங்க வீட்டுக்கு வருவேன். மிச்சம் லீவ் டைம் சாயங்காலம்னாலும் சரி எப்பனாலும் சரி போயிருவேன். ஆனா எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு பாசம் இருக்கும், எனக்கும் இருக்கும். ஆனா வந்து நான் வந்து வெளியே காட்டிக்க மாட்டேன். எங்க அம்மா மேல பாசமா இருப்பேன், எங்க அப்பா மேல எங்க பாசம் இருக்கும். ஆனா வந்து வெளியே வந்து நான் காட்டிக்கவே மாட்டேன் இவங்க மேல பாசம் இருக்கு. என்ன பண்ணுடா நீ எதாவது பண்ணவே நீ இப்படி பண்ண இல்ல நான் பார்த்தேன். ஏதோ போய் சொல்லுடவே நீனு இடம் வாய் தெரியுது. எனக்கே மறந்து போச்சு. போய் சொல்றேன் பாசம் நான் வந்து காட்டிக்க மாட்டேன்.
ஏன்னா நாங்க பாட்டி வீட்டு சைடு அங்கேயே இருந்ததுனால எங்க வந்து இப்ப நீ நடிச்சுக்கிட்டு இருக்கானவே என்ன கைய கேட்டு குட் பாய் சொல்லிடி. அதனால எனக்கு வந்து அவ்வளோ நான் வந்து காட்டிக்க மாட்டேன். அவங்க என் மேலே பாசம் நிறைய தான் வச்சிருப்பாங்க. நான் வந்து பாட்டி வீட்டு சைடே வளர்ந்ததுனால எங்கள் வீட்டுக்கு அவ்வளோவா நான் போகவும் மாட்டேன். இப்போ எல்லாருக்குமே எங்கள் அப்பா வீட்டு ஃபேமிலியில் வந்து யாரையுமே எனக்கு மோஸ்ட்லி தெரியாது. எங்கள் அப்பா வீட்டு சைடு ஃபேமிலி வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இதே அம்மா வீட்டு சைடு ஃபேமிலி எல்லாருமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் அங்கேயே இருந்து அங்கே தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவேன். எல்லாமே அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே அம்மா வீட்டு ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியும் என்னை வந்து இவன் மகாதான் அப்படிங்கிறது. அதே எங்கள் அப்பா வீட்டு ஃபேமிலியில் தெரியும். ஆனால் எனக்கு யாரையுமே தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஒரே ஒரு எப்படின்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, அதாவது சித்தமக்க பெரியமக்க அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க மட்டும்தான் எனக்கு தெரியும். அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ல உள்ளவங்க மட்டும்தான் தெரியும். இவங்க சித்தப்பா சித்தி நம்ம அதெல்லாம் காட்டணும். அதெல்லாம் நம்ம வந்து இப்ப நேரம் வந்து உங்க அம்மா அப்பாவை தான் நம்ம காட்ட போறோம். ஆமா, அப்படினால வந்து அப்ப வந்து எங்க அம்மா எல்லாம் எப்படின்னா அம்மா அப்பாவை பத்தி மட்டும் பேசின உடனே உங்க அம்மா அப்பாவை காட்டி நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எங்க அம்மா எல்லாம் எப்படின்னா அதுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னோட குட்டிமா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணது, நான் இப்ப நல்லா வச்சு பாத்துக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஹாப்பி. ஆமா ஆமா, ரொம்ப எல்லாருமே என்னோட குட்டிமா வாயில சொல்ல வச்சு மனசுல வந்து எல்லாமே சொல்லுமா. ஆமா, எங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது என்ன சந்தோஷம் சந்தோஷம் தான் அவங்களுக்கு. வந்து நம்ம வந்து அவங்களுக்கே ஒரு இது தோணும். ஆனா வந்து சொல்லலாம், நான் தோணும் அவங்களுக்கு. ஆனா உடனே என்கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நானா கட்டி கொடுத்தனாலும் இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்க மாட்டேன், என் பொண்ணு நல்லா வந்து கட்டி இருக்கா அப்படின்னு என்கிட்டே சொன்னாங்க. அப்படிங்கும்போது அதாங்க ஒரு மருமகனுக்கு அதாங்க வேணும். அது வந்து எனக்கு நான் சொல்லலான்னு வந்தேன், பட் இவர் வந்து சொல்லிட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னோட குட்டிமாவே சொல்லுமா. அதான் சொல்றேன், அவங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது மாதிரி வந்து நல்லா இருக்கா அவளை வந்து அவன் இது பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் சொல்ல வந்தேன் நான். அதுக்குள்ள இவனே சொல்லி அதாவது இப்ப எங்க அப்பா அம்மாவே பார்த்தா கூட இப்படி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க மாட்டாங்க. இவன் காமெடி பண்ணிட்டு குத்தி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் கண்டிப்பா எங்க அம்மானாலும் சரி எங்க அப்பா இவன் நல்லா பாத்துப்பான். நான் வந்து இது சொல்ல மாட்டேன், அவங்களும் நல்லா தான் பாத்துப்பாங்க. இவன் வந்து நல்லா பாத்துப்பான், கேர் எடுத்து பாத்துப்பான். எங்க அப்பாலாம் கூட்ட எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட். உங்க அம்மா அப்பா உன்னை பாத்துக்கிட்டாங்களா அதே மாதிரி நான் உன்னை பாத்துக்கிட்டேனா? டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா. எங்க அம்மா டபுள் மடங்கு. சரி, அந்த பாயிண்ட்ல வந்து சரி, அது வந்து எப்பவுமே புருஷன் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா புருஷன் வந்து நல்லா பாத்துக்கிடுவாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் இப்ப இவா முக்கியமா எங்க அம்மா முக்கியம், எங்க அம்மா தான் முக்கியம். ஏன்னா என்னைக்குமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஒய்ஃப் முக்கியம் சொல்லுவாங்க. எதுக்காக அம்மா முக்கியங்கன்னா நம்ம வந்து அம்மா ஒய்ஃபுக்கு தான் பிறந்தோம். அதுக்கப்புறம் நம்ம அம்மாவை பார்த்துட்டு நம்ம அம்மாவுக்கு அப்புறம் பார்த்துக்க போறவங்க தான் ஒய்ஃப். அப்படிங்கும்போது என்னைக்குமே அம்மா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒய்ஃப். அதனால வந்து இல்லைன்னா ரெண்டு பேருமே சேம், ரெண்டு பேருமே முக்கியம் அப்படி கூட சொல்லலாம். நிறைய மீடியாவில் நான் பார்த்துருக்கேன். அம்மா முக்கியமா பொன்னாட்டி முக்கியம் கேட்கும்போது ஒன்று பேர் அம்மா முக்கியம், ஒன்று பேர் பொன்னாட்டி முக்கியம். அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க, பொன்னாட்டிக்கு முக்கியம் நம்மளுக்கு, அதுக்கப்புறம் அவ தானே அம்மா தான் முக்கியம். ஆனா அவங்க பெற்றவங்க அதை வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் அதான் கதை, பெற்றவங்க தான் என்னைக்கும் முக்கியம். என் குட்டி மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா எங்க அம்மாவை எப்படி பார்ப்பனோ அதே மாதிரி என் குட்டியை பார்ப்பேன். இதெல்லாம் அவன் லவ் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து உண்மை. நீங்க என்னைக்குமே வந்து பெற்றவங்க மனசுல வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்துடக்கூடாது. என்னடா கல்யாணம் முடிச்சுட்டு எப்படி போயிட்டாலும் அப்படி பண்ணி கஷ்டம் வரும். ஏன்னா அந்த கஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வராது, லைஃப்ல வந்து ஒரு ஆட்டம் வந்துட்டோம்னா லைஃப் ஃபுல்லா வந்துடும். அதனால வந்து லைட்டா அது மட்டும் லைட்டா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நிறைய வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்குமே அம்மாவும் அம்மா தான். இவங்களால வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கதான் முடியும், ஆனா அம்மாவும் ஆக முடியாது. உண்மைக்கும் அம்மா நம்மளை பெற்ற அம்மா இருக்காங்களா, அவங்ககிட்ட இது பண்ற வரைக்கும் இவங்ககிட்ட பண்ண முடியாது. ஏன்னா என்ன குட்டிமா இவளால வந்து எங்க அம்மா மாதிரி பார்த்துக்க முடியும், கன்ஃபார்ம் பார்த்துக்கோ, அது எனக்கு நம்பிக்கை தெரியும். ஆனா இவ வந்து நான் என்னுடைய அம்மாவை ஆக முடியும், அது உண்மை. ஏன்னா வந்து இவ அம்மாங்கிற தனி பாசம். அது வந்து நான் வந்து பாருங்களேன், நான் எங்க அம்மா போட்டோலாம் குத்திருப்பேன். இன்னும் என்னோட குட்டிமா கூட இனிமேதான் குத்தணும். எங்க அம்மா போட்டோ இல்ல எங்க அப்பா போட்டோ எல்லாமே குத்தி வச்சிருப்பேன், மயங்கரம் குத்தி வச்சிருப்பேன். எனக்கு வந்து அப்பெல்லாம் ரொம்ப பைத்தியம், எங்க அம்மா மேல ரொம்ப பைத்தியம். அதனால அடிக்ட் அப்படி அம்மா மேல நான் வந்து பைத்தியம் அப்படின்னு பைத்தியம் அதுமா பைத்தியம் கிடையாது, அடிக்ட். அவ்வளவு பாசம். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுல இருந்து என்ன கேட்டாலும் எனக்கு கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும். நான் வந்து எனக்கு வந்து 16 வயசு தான் ஆச்சு. 16 வயசுல
யாராவது கேடிஎம் ஆர்சி பைக் வாங்கியிருப்பீங்க, கேடிஎம் பைக். நான் கேட்டேன், சும்மா ஆசைப்பட்டு கேட்டேன். ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு நான் சத்தம் சட்டம் பண்ணாங்க. அடுத்து வந்து வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் சொல்லுவீங்க இதான் தப்பான பழக்கம் அப்படிங்க. அது தப்பான பார்த்தோம், அதை பிடிவாதம். அதனால நிறைய செல்லு, நான் மட்டும் செல்லு மட்டுமே ஏகப்பட்ட செல்லு மாற்றிட்டேன். டேப் வச்சிருப்பேன், செல்லு வச்சிருப்பேன். என்னடா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாமா நினைக்கிறீங்களா? எல்லாம் டவுட் வரும். எவ்வளோ கிடைக்காங்க நினைப்பாங்க. அப்படிலாம் நிறைய பேர் விட்டு இது உங்களுக்கு தெரிய முடிக்கி நான் இப்படி சொல்லணுமா? ரொம்ப செல்லங்க இவன் வந்து. எப்படின்னா எல்லாருக்குமே செல்லம். எங்க அம்மா கையில வந்து அவன் போட்டோ குத்துன்னு தான் போனாங்க. அது கொஞ்சம் இதனால என் பேரு குடுத்தாங்க. ஆமா, சொல்லுமா நான் எதுக்கு சிரிச்சுட்டே இருந்தேன். நான் வந்து இப்ப என் பையன் இருக்கான்ல, நீ சொல்ற மாதிரி என் பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான் பாத்துக்கோங்க. எனக்கு என் பையனுக்கு வந்து என்ன நம்ம பிடிக்கும், எங்க அம்மா தான் நம்ம பிடிக்கும், எங்க அம்மா மட்டும் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்கும். மேக்சிமம் பசங்களுக்கு வந்து பையன் பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் எதுக்காண்டி பசங்க பையன் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம ரொம்ப வீட்டுல அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம பசங்க வந்து அவ்வளவா வந்து பேச மாட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பேச மாட்டாங்க, மறைமுகம் வச்சுருந்தா. அதனால வந்து நம்ம பசங்க வந்து அம்மா கிட்ட மட்டும் எல்லாமே கேட்போம், துட்டு எல்லாமே கேட்போம். அதனால வந்து பாசம் வந்து அதிகமாக கிடைக்கிறது அம்மா கிட்ட மட்டும் தான் பசங்களுக்கு கிடைக்கும். பொண்ணுங்களுக்கு அப்பா கிட்ட நிறைய பசங்க இருக்கு. அதாவது நிறைய இது நான் வந்து பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன், கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். வந்து உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்க உங்களுக்கே தெரியும். யாராவது அப்படி மறக்காம கம்மா பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பர்சனல் மேட்டர் பேசாமல் உடனே எங்கள் அம்மா அப்பா வச்சு அவங்க அம்மா அப்பா லைட்டை கேட்டுட்டு உடனே அவங்க அம்மா அப்பாவை காட்டிட்டு உடனே அது சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஓகே மேம், சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதான் பாதி நிறைய சொல்லிட்டேன். நான் வந்து எங்க அம்மா அப்பா பத்தி தான் நான் சொன்னேனே. ஏன்னா எனக்கு வந்து எங்க அம்மா வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஏன்னா என்ன கேட்டாலுமே இது பண்ணுவா, என்ன மாதிரி பண்ணுவான். எங்க அப்பாவும் அதே மாதிரி பார்த்துப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். உண்மைக்கு நான் வந்து என்ன சொல்ல அப்படின்னா சொல்ல நிறைய இருக்கு. சொன்னா வந்து தப்பா என்ன குட்டிமா தப்பானா அந்த மாதிரி தப்பாகவும் இல்லை. எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, இவ பார்க்காத உலகத்துல நான் பார்க்க வைக்கணும். அதான் எனக்கு ஆசை. எப்படின்னா இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ணு, வெளியே அவ்வளோ போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ணு அப்படிங்கும்போது நிறைய கஷ்டம் இவ்வளோ அனுபவப்பட்டிருக்கேன். அது வந்து என் ரொம்ப நானும் நேரில் பார்த்துக்க ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கஷ்டம் வந்து இவ்வளோ அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் வந்து இப்போ என் கூட வாழ்க்கையை வந்து சந்தோஷமா கொண்டு போகணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணி கொண்டு போகணும். நான் உண்மை சொல்கிறேங்க. இவன் வந்து இப்போ வந்து நான் வந்து இப்போ பெருமை சொல்லலை. இப்போ வந்து இவன் வந்து ஒரு செலிபிரிட்டியாக நினச்சிக்கிட்டாங்க. செலிபிரிட்டி இவன் வந்து இப்போ செலிபிரிட்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து இவன் நினைச்சு பார்த்துருப்பாளாம். அதை நானே கேட்கேன், குட்டிமா உனக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணது தெரியும். ஃபர்ஸ்ட் வீடியோ பண்றது நான் ஃபர்ஸ்ட் ரீச் தான், இந்த அளவுக்கு ரீச் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரீச் தான். ஆனால் இவன் வந்து இப்படி எப்படின்னா எனக்கு என்ன பெருமை. நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நாங்கள் வந்து இதில் கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு மாசத்துக்கு வெளியே போவோம், பெஸ்ட் வெளியே போகிறோம். கரெக்டு முடித்தாங்க. எப்போ நானே என்னோட குட்டியுமே எங்கள் அம்மா ஒரு செருப்படுக்கு குட்டியுமே செருப்படுக்கு போயிருந்தோம். ஏகப்பட்ட ஃபேன்ஸ் நம்ம ஃபேமிலி கூடிட்டாங்க. கூடி வந்து எங்கள் ரெண்டுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பேர் இவ்வளோ தான் பார்த்தேன். ஏன்னா இவருக்கு எப்படி என்ன நம்ம கூட ஃபோட்டோ எடுக்காங்க. அப்படி அந்த மாதிரியானதான் எங்களுக்குள்ள வந்து நான் கஷ்டப்பட்டேங்க. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து 100% கஷ்டப்பட்டேன் அப்படின்னா 150% கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். நான் வெறும் 100% ஃபுல்லாகிட்டேன். அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு மாட்டேன். எதுக்காண்டி இவன் என்ன பண்ணுவான், கஷ்டம் பண்ணலாம். ஆனா ஒரு பொண்ணு வீடியோவே பண்ண தெரியாது, இதெல்லாம் என்னன்னு தெரியாது. அப்படிங்கிற பொண்ணை வீடியோ பண்ண வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் வீடியோ எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், முக்கியமா என் கூட வீடியோ பண்ண வாரியாமல் கேட்டேன். எனக்கு பண்ண தெரியாதம்மா, நீ வேணா சொல்லி கூட நான் பண்றேன்னா. நான் சொல்லி கொடுத்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்டிங்ல போலன்னு 10 வீடியோ கொஞ்சம் ஒரு முக்கியம் இருந்திருக்கும். அது போக போக நான் சொல்லி கொடுத்தேன். நான் எப்படின்னா நான் ஒரு சாங் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாங் வீடியோ பாருங்களேன். நான் இப்பதான் கண்டென்ட் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சாங் பண்ணி வீடியோ போடுவோமா, அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நல்லா பண்ணுவேன். நான் எனக்கு வந்து சாங் வீடியோ அவ்வளோ பிடிக்கும். இறங்கி பண்ணுவேன். அந்த ஒவ்வொரு லைனும் பயணம் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு குட்டிமாவும் சொல்லிக் கொடுப்பேன். எப்படின்னா அந்த ஒவ்வொரு லைன் வருது, அந்த கண்ணு அந்த மாதிரி ஒரு லைன் வருமா, அந்த லைன் தான் அப்படி கொடுத்தேன். அப்படியே கற்பூர மாதிரி பிடிச்சிட்டாங்க. அப்போ பிடிச்ச புரிதான் எனக்கு வெற்றி கொடுத்து காணும் முறைக்கான இருந்ததான். அதனால ரொம்ப நான் வார்த்தை சுத்துறேன். ஞாயிற்றுக்குள்ள நீங்க சுத்தணும். நிறைய பேர் நான் தான் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு முன்னாடியே வெற்றி நான் ஓப்பன் இல்லை. வேர்டு கொடுத்து நானும் வெற்றி தான். நம்ம வந்து விளையாண்டு பேசாம ஃபர்ஸ்ட் வந்து எங்க அம்மா அப்பாவை வந்து நான் காட்டுறேன். வீடியோ பார்த்து வந்துங்க. ஓகே, இங்க பாருங்க. அப்படி
பின்னாடி போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து எங்க அம்மா அப்பாவை நீங்க பார்த்துருக்கீங்க, அதிலே சொல்லியிருப்பேன் இதான் அப்பா இதான் அம்மான்னு சொல்லியிருப்பேன். பார்த்துருக்கீங்க. இதுல வந்து நான் வந்து யார மாதிரி இருக்கேன் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அம்மா பண்ணுங்க. அப்பா அம்மா இருக்கலாம், அம்மா அம்மா இருக்கானா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இப்போ வந்து என்னுடைய பையன் வந்து எந்திரிக்கிற நிலைமை. தூங்கிட்டு இருக்காப்புல பக்கத்துல. நான் வந்து எந்திரிக்கிறோம் நினைக்கிறேன், நான் எந்திரிக்கல. ஆமா. அது போயிட்டு வந்துட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா தூங்கணும் இருக்கேன். ஐயோ நீங்க ரொம்ப கஷ்டம். இவன் கிடையாது, இவன் நல்லா தூங்கிடுறான். கீழே படுத்துட்டு உங்க தொலைல இருக்கவங்களுக்கு கீழே போய் தூங்கிடுறான். ஆமா, இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு மெட்டில தூங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கேட்டுப்படுத்துவேன். டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அவன் எந்திரிக்காத வந்து இது பண்றதே இவங்களுக்கு வந்து என்ன நிம்மதியான தூக்கத்தை தேடிக்கிறான். நான் தூங்கி நாள் தூங்க நீங்க திடீர்னு அழுகுவானா, திடீர்னு முடிச்சு வந்துருமா? ஏன்னா இது எதுக்கு நீங்க 2 பேரும் முடிக்கணும், ஒரு ஆள் முடிக்கணும். அப்படி சொல்லணும், ஒரே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்குலாம் எத்தனை மணிக்கு? 1:30க்கு எழுதிச்சாங்க. 1:30க்கு எழுதிச்சாங்க. கஷ்டமா இருக்குன்னா டெய்லி 10 மணிக்கு எழுதிப்பேன். இப்ப நான் 6 மணிக்கு காலையில எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. 1:30க்கு எந்திரிச்சேன்னு எத்தனை மணி? நான் 5 மணிக்கு குங்கியே சரி. அது வரைக்கும் நான் கண்ணை விழிச்சுட்டே கிடப்பேன். நான் வந்து சும்மா 2 பேர் பார்த்து அக்கா சும்மா வந்து ஒரு நாள் குழந்தை பிறந்துக்க ஒரு நாள் ஃபுல்லா என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த லாக்ல கண்டிப்பா நான் போறேன். இது ஒரு வீடியோ எடுத்து போயிடும். மக்களுக்கு தெரியட்டும்.